எல்லாரும் பொண்ணு கேட்டு வரதை பார்த்துட்டு கார்த்திகாவோட அம்மா செமையாக டென்ஷன் ஆகி எல்லா தட்டையும் தூக்கி விசிலடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் வீட்டுக்கு நீ பொண்ணு தேடி வருவா, அவ்வளோதான் உங்களுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறது, எல்லாரும் நான் அப்பயே சொன்னேன் இல்லை, நீ ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க, நீ வந்தாவே நான் சொல்லி அமிச்சேன்லடி, மறுபடியும் நீ இவனுங்களாம் கூட்டின்னு வந்தேன், உனக்கு நான் அவ்வளோ திமுறா, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் என் பொண்ணை நான் தரவே முடியாது, அதுவும் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவேனா, அவளை நான் இந்த உலகத்தை விட்டு வேணாலும் அனுப்புவேன் அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ வாயை மூடு, நீ எல்லாம் பேசாத, நீ ஓடி வந்தவ தானே, அதனால் என் பொண்ணையும் வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னோடனே மரியாதை கொடுத்து பேசுங்க, எங்கள் அண்ணியை பற்றி ஏதாவது சொன்னீங்க நல்லா இருக்கா அப்படின்னு, நீ அமைதியாக இருங்க சொன்ன கேளு பல்லவா அப்படின்னோடனே உடனே பாண்டியன் வந்து உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என் அண்ணியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்கள் என்னடா ஓவராக துள்ளுறீங்களா இப்போ வந்தவளுக்காக, ஆமாம் நாங்கள் அப்படி தான் துள்ளுவோம், தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. நீங்கள்லாம் அமைதியாக இருக்கீங்களா, நான் பேசிக்கிறேன், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் பொண்ணை பெரிய நல்ல மாப்பிள்ளை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் பொண்ணு மனசு என்னன்னு கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கங்க. ஏன் எல்லா பெற்றவங்களும் இப்படி இருக்கீங்க, பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, இப்படி தான் முடிவு எடுப்பீங்களா, அவங்களுக்கு என்ன விருப்பம் எந்த இதுவும் கேட்க மாட்டீங்க, உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை, இப்படிலாம் நீங்கள் இருக்கிறதால தான் ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஏன் நிலைமை கூட ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது, அதே நிலைமை தான் இன்றைக்கி கார்த்திகாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்ற, ஆமாம் நாங்களாம் திருந்த மாட்டோம், நீ எல்லாம் வந்து சொல்ல வந்துட்டு போடி இங்கிறது அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் வராங்க. இதை பார்த்தா கார்த்திகா மனது கஷ்டப்பட்டு அழுறாங்க. என்னடி உன் வேலை தானாமா இவங்களால வர வச்சிருக்கிறது, நான் உங்களுக்கு அவ்வளோ சொல்லி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சம்மந்தம் பேசிட்டு போயிருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு கல்யாணம், தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. இங்கே கார்த்திகா வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து ஏன் நீ இப்படியே பண்ணுறீங்க பாருங்கள் எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இந்த விஷயத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டு அண்ணன்கிட்ட சொல்லக்கூடாது புரியுதா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயம் எப்படியும் வந்து அண்ணன்கிட்ட கண்டிப்பாக போவோம், அது மட்டும் இல்லை அப்பா கிட்டேயும் போவோம், பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னோடனே யாரும் யாருக்கிட்ட சொல்ல வேணாம் புரிஞ்சுக்கங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ நடேசனுக்கு உண்மை தெரிய வருது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு நடேசன். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏமா அவனுக்குலாம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா, நான் அவ்வளோ சொல்லி கூட இப்படி பண்ணியிருக்கேம்மா, தேவையில்லாமல் ஏமா போய் அவமானம் பண்ணும் அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணாம் உங்கள் பிள்ளையோட மனசு தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு எங்கள் அண்ணனோட மனசு நல்லாவே தெரியுது, அவர் சந்தோஷமாக இருக்கணும் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஏமா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இவனுங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க, என்ன தான் பண்ண போகிறீங்களோ அப்படி சொல்லிட்டு நடேசன் திட்டிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கார்த்திகாவும் நிலாவும் வந்து கோயிலில் மீட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திகா வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, எனக்கு சேரன் மாமா தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அழுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துடுறதா தான் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் உங்களுக்கு கல்யாணம் நாங்கள் பண்ணி வைக்கிறோம், நாளைக்கு இங்கே வந்துடுறீங்களா 10 மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா உங்களுக்கோ சேரனாக்கும்னு கேட்குறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், வர முடியுமா உங்களால், கண்டிப்பாக என்னால் வர முடியுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துடுங்க, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சேரன் அதிர்ச்சி அடைகிறாரு. எதுக்காக எல்லாரும் போகணும், ஒரு வேண்டுதல் இருக்குது, நீங்கள் எல்லோரும் வரணும் ப்ளீஸ் வாங்க அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னங்க வேண்டுதல்னு சொன்னீங்க, அதை செய்யாமல் நீங்கள் பாட்டுன்னு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக நான் கூப்பிட்ருக்கேன், என்ன விஷயம், ஒரு வேளை வீட்டை விட்டு போயிடுவாளோ, அதை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறாளோ அப்படி சொல்லிட்டு பயந்து போகிறாரு. அது மட்டும் இருக்கவே கூடாது, என் பொண்டாட்டி என்னை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த உடனே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டை விட்டு போக போகிறீங்களா நீ அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, இந்த அண்ணனுக்கும் வந்து நம்ம கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க, ஆமாம் கார்த்திகாவும் வரேன்னு சொல்லிட்டாங்க, நடக்குமா கண்டிப்பாக நடக்கும், அண்ணன் கிட்ட தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அப்படி நடந்தாலும் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்றார் சேரன். அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அவங்க விருப்பத்தோடு அவங்க பொண்ணை கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும், என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு.